Hi guys, welcome back to my channel. This is Rajkumar. If you want to feel yourself, then start travel. Travel பண்ணால் என்ன கிடைக்கும்? நீ ஹர்ட் ஆகிற எல்லா விஷயத்தையும் உன்னால் மறந்துட முடியும் ட்ராவல் பண்ணும்போது. நான் எப்படியும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை பைய தூக்கிட்டு காணாமல் போயிடுவேன். காடுகள், மலைகள், பெயர் தெரியாத ஊர்கள், அப்படி நிறைய பயணங்களை விரும்புகிறவன் நான். அதுவும் இல்லாமல் நான் பயணங்களின் காதலன். இன்னும் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னா தென் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ட்ராவலிங். ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸிங்காக இருக்குது. வந்தால் ஒரு 1 day ட்ரிப்புக்கு செம்மையான ஸ்பாட்டு. ஜஸ்ட் 1 hour டிரைவில் நாம் இங்கே ரீச் ஆகிட முடியும். குழந்தைங்களோட வரீங்கன்னா அவங்களுக்கான ஸ்நாக்ஸ், தண்ணி பாட்டில்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. ஊர் சுற்றி பார்க்குறவன் ஊரை பற்றி தெரிஞ்சுக்குவான். ஊரையே ஆள வந்தவனை பத்தி இந்த ஊரே தெரிஞ்சுக்கும். லைஃப்ல பணத்தை தாண்டி சம்பாதிக்க எவ்வளவோ இருக்கு. அது டிராவலால் மட்டும்தான் முடியும். புது புது பிளேஸ்க்கு போவோம், புது புது அனுபவங்களை சம்பாதிப்போம், ரொம்ப வாரம் மீட் பண்ணுவோம், ரொம்ப வாரம் பேசுவோம். இதெல்லாம் தாண்டி கிடைக்கிற ஒரு ஃபீல் இருக்கு பாரு, அதுதான் உண்மையிலே நீ சம்பாதிச்ச ஒரு பெரிய சொத்து. அது ட்ராவலால் மட்டும்தான் முடியும். ஒரு அழகான பிளேஸுக்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச சாங்கை ப்ளே பண்ணிட்டு உட்காந்து தனிமையாக கேட்டுப்பாரு, அதோட ஃபீலிங்கே வேற. பறவை போலாகினேன் என்று சிறகும் என் கைகள். அமைதி இப்போ இருக்க காலகட்டத்தில் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் மக்கள் அதிகம் செல்லாத ஒரு அழகான சாலையில் What's left, and on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on. அழங்கே நீ சினுங்கிட அழைக்கவா, நெருங்காமல் தொலைவேனில் நடிக்கவா, விழிர
விடவா விரைந்தேவா ஹையே ஓ ஓ ஓ ஓ ஹையே ஓ ஓ ஓ துறந்தானாம் பரப்போமா உலகினையே மறப்போமா உன் மனசுக்கு ஒண்ணு சரின்னு படுது. நீ பாட்டுக்கு அதுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சுட்டே தான் இருக்கணும். அது நீ நினைச்சபடி முடிஞ்சாலும் முடியாட்டியும் நீ கரெக்டானதான் செஞ்சேன்னு உன் மனசுல ஒரு திருப்தி இருக்கும். அது ஒண்ணுதான் லைஃப்ல 100% நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம். മറ്റതെല്ലാം 50-50 தான். പിന്നെ ലൈഫിൽ നമ്മൾ എല്ലാം എൻജോയ് ചെയ്യണം കേട്ടോ. നമ്മൾ വെറുതെ പൈസ ഇങ്ങനെ ഉണ്ടാക്കി പിടിച്ചിട്ട് എഴുതിട്ടൊരു കാര്യമില്ല. കാരണം മരിച്ചിട്ട് മണ്ണിനടി പോകുമ്പോൾ നമ്മളൊന്നും കൊണ്ടുപോകുന്നില്ല. അപ്പൊ നമ്മൾ ജീവിച്ചിരിക്കുമ്പോൾ എല്ലാ മൊമെന്റ്സും നമ്മൾ മാക്സിമം ഹാപ്പിയാണ്. കേരളം. ഇവിടെ എന്താ ഇല്ലാത്തത്? കടൽ, കായൽ, മലകൾ, ഇഷ്ടംപോലെ പുഴകൾ. ശരിക്കും ഗോഡ്സ് ഓൺ കൺട്രി അല്ലേ കേരളം? சூப்பர் இடம். பாலக்காட்டின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்று. அழகான அமைதியான இடம், சிறந்த உள்கட்டமைப்பு, ஃபுட் கோர்ட், ஏடிஎம், விசாலமான பார்க்கிங், சூப்பர் மார்க்கெட் போன்ற அனைத்து வசதிகளும் கிராமத்திற்குள் உள்ளன. நல்ல கலாச்சார அருங்காட்சியகம் மற்றும் நன்கு பராமரிக்கப்படும் ஏரி உள்ளது. சிற்பம், இசை அருங்காட்சியகங்கள் மற்றும் கச்சேரிகளுக்கான இடங்களும் உள்ளன. பார்ட்டி இடங்களும் உள்ளன. பாலக்காட்டில் இப்படி ஒரு இடம் இருப்பதாக இதுவரை அறிந்திராத இயற்கையையும் பாரம்பரியத்தையும் நேசிப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான இடம். அண்ட் இந்த பிளேஸோட லொக்கேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நல்லது நடந்தால் கொண்டாட பயணம் செய்யுங்கள். ஏதாவது கெட்டது நடந்தால் அதை மறக்க பயணம் செய்யுங்கள். எதுவும் நடக்கவில்லை என்றால் ஏதாவது நடக்க பயணம் செய்யுங்கள்.
Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Burning the bridge that keeps us. I'm here and I'm feeling. எல்லாம் ஜாலியாக இருங்கப்பா. இந்த கொரோனாக்கு அப்புறம் எதுவுமே ஒர்த் இல்லைன்னு ஃபீல் பண்ணி யூஸ் இல்லை. டைம் போயிட்டே இருக்கு, எல்லாம் கோயிங் அப். என்னை சுற்றி நார்மலாக சுற்றிட்டு இருந்தவங்க மேலே போய்கிட்டே இருக்காங்க. அப்போது நமக்கெல்லாம் கிஃப்ட் இல்லை. நீங்கள் நான் எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், ஃபன்னாக எடுத்துக்கணும். ஒன் லைஃப், பி ஹாப்பி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.